உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். ஆதன் செய்திகளுக்காக நான் ஆர்த்தி. புதுக்கோட்டையில் நடைபயிற்சியின் போது முதல்வர் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு, பாஜகவை சேர்ந்த முக்கிய ஊடகவியலாளர்கள் புறக்கணிப்பு, எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த உதயநிதிக்கு சசிகலா ஆதரவு, டிவிஎஸ்சியின் தலைமை இயக்குநரை திரும்பப் பெற வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு திமுக கடிதம் உள்ளிட்ட செய்திகளை தொகுப்பாக இப்போது பார்க்கலாம். புதுக்கோட்டையில் நடைபயிற்சியின் போது முதல்வர் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் அவர் புதுக்கோட்டை இலுப்பூரில் நடைபயிற்சியில் ஈடுபட்டார். திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர், திமுக கூட்டணியின் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது, 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் எனவும் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதும் நெசவுத்துறைக்கும் தனி பட்ஜெட் போடப்படும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தனது கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த வகையில் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சிவக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்துள்ளார். பிரச்சாரத்தில் பேசிய அவர், வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கொடுப்பதாக 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சொன்னதை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெரும்பான்மையான வன்னியர் பட்டியல் சமுதாய மக்கள் அடித்துக் கொண்டால் குளிர்காயலாம் என திமுக நினைக்கிறது என்றும், ஆனால் இன்றைய இளைஞர்கள் தெளிவாக உள்ளனர், திமுகவின் கனவு பலிக்காது என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் அன்புமணி கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளை திட்டி ஓட்டு வாங்கும் பழக்கம் திமுக கூட்டணிக்கு கிடையாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி சார்பில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து தர்மபுரி, நல்லம்பள்ளி, இண்டூர் பகுதிகளில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் பேசிய அவர், திமுக கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி, தமிழகம் முழுவதும் செல்லும் இடங்களெல்லாம் இந்த கூட்டணிக்கு வரவேற்பு இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். கருணாநிதி, ஸ்டாலின் ஆகியோரிடம் விஜயகாந்திற்கு 50 ஆண்டுகால நட்பு இருந்தது. அதேபோல் திருமாவளவனும் விஜயகாந்தும் நெருங்கிய நண்பர்கள் என கூறிய அவர், தான் போட்டியிடும் விருதாச்சலம் தொகுதியில் திருமாவளவன் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணி என்றும், சட்டசபை தேர்தலில் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்று திமுக 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் பிரேமலதா கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி விமர்சித்ததில் என்ன தவறு உள்ளது என்றும், அவர் உண்மையைதானே சொல்கிறார் என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார். கடந்த முறை மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக செங்கலை வைத்துக் கொண்டு பரப்புரை செய்த உதயநிதி தற்போது ஒரு புகைப்படத்தை வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமியை சரமாரியாக விமர்சித்து பரப்புரை செய்து வருகின்றார். அதேபோல எடப்பாடி பழனிசாமியின் உதயநிதி ஸ்டாலினுக்கு சவால் விடும் வகையில் விமர்சனம் செய்து வருகின்றார். இவ்விருவரின் பரப்புரைதான் தற்போது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி விமர்சித்ததில் தவறில்லை என சசிகலா தெரிவித்துள்ளார். உதயநிதி காண்பித்த புகைப்படம் உண்மைதானே, தொலைக்காட்சிகளில் வந்த விஷயம்தானே என கூறிய சசிகலா, அதற்காக உதயநிதியை எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். பதவி கொடுத்தவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றியாக இருந்திருக்க வேண்டும் எனவும் சசிகலா கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவையிலிருந்து நடிகர் சரத்குமார் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பாஜகவுடன் தனது சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்த சரத்குமார், கட்சியில் தனக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றும், தன்னுடன் பாஜகவில் இணைந்த தொண்டர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கவில்லை எனவும் விமர்சித்திருந்தார். விரைவில் தனக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஞாயிற்றுக்கிழமை முதல் நடிகர் சரத்குமார் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். கோவை பிரச்சாரத்தை தொடங்கும் சரத்குமார் சென்னை, மயிலாப்பூர், பெரம்பூர், சாத்தூர், சிவகாசி, விளவங்கோடு, பத்மநாபபுரம், கிள்ளியூர், குளச்சல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, ராதாபுரம், திருச்செந்தூர், அம்பாசமுத்திரம், வாசுதேவநல்லூர், ராஜபாளையம், மதுரை, ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் வாகனம் மூலம் பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்துள்ளார்.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக தென் மாவட்டங்களில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவும் நடிகருமான ராமராஜன் தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக போட்டியிடும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முழுவீச்சில் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. அது மட்டுமல்ல, தாவேக தலைவர் விஜய் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து வருகிறார். வட மாவட்டங்களை தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். விஜய்க்கு நெல்லை, தூத்துக்குடியில் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் விஜய்க்கு ஆதரவாக நடிகர் ராமராஜனும் களமிறங்க இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் அதிமுகவுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த நடிகர் ராமராஜன் தற்போது விஜய்க்காக தென் மாவட்டங்களில் சில தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் தாவேக வேட்பாளர் நிர்மல்குமாருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சட்டமன்ற தேர்தலில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் முதல் முறையாக போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் இணைச் செயலாளர் நிர்மல்குமார் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வளையங்குளம், வளையப்பட்டி, எளியார்பட்டி, ஒத்தாளம்குளம், பெரிய ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு திறந்த வேனில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். தாவேகாவின் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி விசில் சின்னத்திற்கு அவர் வாக்கு கேட்டுள்ளார். நிர்மல்குமாருக்கு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தாவேகாவினர் அவருக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளித்ததோடு அவருக்காக ஆர்வத்துடனும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாஜக RSS ஆதரவாளரான சந்தீப் மிட்டலை DVACயின் தலைமை இயக்குநராக நியமித்த உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு திமுக கடிதம் அனுப்பியுள்ளது. தலைமைச் செயலாளர் மாற்றம் உள்ளிட்டவற்றை திரும்பப் பெற வேண்டும் என திமுக TR பாலு MP தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை தலைமை இயக்குநராக சந்தீப் மிட்டல் நியமிக்கப்பட்டதை திமுக எதிர்க்கிறது. இது தன்னிச்சையான நியாயமற்ற நடவடிக்கை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை பொறுப்பில் சந்தீப் மிட்டலை நீக்க வேண்டும். எந்தவித புகார்களும் இல்லாத நிலையில் தலைமைச் செயலாளரை மாற்றிய உத்தரவை திரும்பப் பெற வேண்டும். தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை பணியிட மாற்றம் செய்ய எந்தவிதமான தர்க்க ரீதியான நியாயமான காரணங்களும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்காவிட்டால் சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தொடர்பில்லாத அரசு பதவிகளுக்கு அதிகாரியை நியமிக்க அல்லது மாற்ற தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.